மருத்துவ மாணவர்களின் கனவை நீட் தேர்வு சிதைக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறுவதற்கான சட்ட போராட்டம் தொடரும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக, பாஜக கலந்து கொள்ளாத நிலையில் பிற கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மருத்துவத்துறையில் தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்கிறது என்றும், நுழைவுத் தேர்வு என்பது ஏழை எளிய மாணவர்களை பாதிக்கக்கூடியது எனவும் தெரிவித்தார். நீட் தேர்வை தொடக்கம் முதலே திமுக எதிர்த்து வருகிறது என்றும், தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை நீட் தேர்வு சிதைக்கிறது எனவும் சாடினார். நீட் தேர்வுக்கு எதிராக மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து போராடி வருகிறோம் என கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், நீட் தேர்வு பொருளாதார வளமிக்கவர்களுக்கு சாதகமாக உள்ளது என குறிப்பிட்டார். மேலும் நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறுவதற்கான சட்ட போராட்டம் தொடரும் என முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த நீட் தேர்வுக்கான திருத்தச் சட்டம், அதுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் ஆகியவை மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வை கொண்டு வந்துச்சு. இது நம்முடைய மாணவர்களை வெகுவாக பாதிச்சுட்டு வருது. மாநில அரசுகளால் தொடங்கப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் எப்படி அந்த மாநில மாணவர்களை சேர்க்கணும் என்பது குறித்து முடிவு செய்யக்கூடிய உரிமையை மாநில அரசுகளிலிருந்து ஒன்றிய அரசு பறிச்சிடுச்சு. நுழைவுத் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சிகளை பெறுவதற்கான வசதி வாய்ப்பு இருக்க மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கிறது தான் நீட் தேர்வோட மாபெரும் அநீதி. இதுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் நாம் போராடணும். இதனையடுத்து நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற சட்ட போராட்டத்தை தொடர அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து நீட் தேர்வுக்கு எதிராக புதிதாக வழக்கு தொடரவும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் முன்மொழிவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாசித்தார்.